இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே மகிமை, மரியே வாழ்க. புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, விண்ணரசினுடைய மதிப்பு எப்படிப்பட்டது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. குறிப்பாக விண்ணரசு என்கின்ற பொழுது விவிலியத்திலே பல இடங்களில் பலவிதமான சிந்தனைகளை, பலவிதமான வழிகாட்டுதல்களை நமக்கு தருவதாக அமைகிறது. ஆனால் இன்றைய நாளிலே இந்த விண்ணரசு என்பது கடவுளுடைய முழுமை, அதாவது ஒரு நிறைவாழ்வை நோக்கிய ஒரு பயணம் என்று சொல்லலாம். நிறைவு, விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருக்க வேண்டும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விண்ணரசை அடைவதற்கான வழி என்று சொல்லலாம். இந்த இரண்டு ஓமைகளிலும் மிக சின்ன ஓமைகளாக, சிறிய ஓமைகளாக இருந்தாலும் இதிலே சொல்லப்படுகின்ற கருத்து ஆழமான ஒரு கருத்தை கொண்டிருக்கிறது. முதல் ஓமையிலே நாம் பார்க்கின்றோம், மறைந்திருக்கின்ற புதையலை கண்டுபிடிக்க. அதாவது இயேசுவினுடைய காலத்திலே மக்கள் எல்லோரும் அந்த நேரத்திலே நாடு கடத்தப்படுவது அல்லது சண்டை, போர், திருட்டு இதையெல்லாம் தடுப்பதற்கு அவர்கள் தங்களிடமிருந்த நாணயங்களை அல்லது கொஞ்சம் மணிகலன்களை எல்லாம் நிலத்திலே தோண்டி புதைத்து வைத்தார்கள். நாளடைவில் அதை மறந்து விட்டார்கள். மறந்ததன் காரணமாக அது உழுபவர் ஒரு ஏர் ஓட்டி அதை உழுகின்ற பொழுது, அப்பொழுது அந்த உழுபவருக்கு அந்த புதையல் தென்படுகிறது. உடனே அந்த புதையலை அவர் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அது சாதாரணமாக அதை அப்படி எடுத்து வைத்து கொண்டால் அது திருடியதாக அர்த்தம். ஆனால் அது அப்படி அல்ல. அடுத்தபடியாக அவர் அந்த நிலத்தை உழுபவர் என்ன செய்கிறார், அந்த புதையலை பார்த்து விட்டு சென்று அந்த நிலத்தையே வாங்குவதற்கு தம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் இழக்க துணிகிறார். எல்லாவற்றையும் விற்று அதை வாங்க. அப்ப விண்ணரசு என்பது திருடப்படுவதல்ல, உரிமையாக்கி கொள்வது. கடவுளுடைய அந்த அரசாட்சியை உரிமையாக்கி கொள்வது என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதே போலதான் இந்த முத்து ஓமையிலும் மிகச்சிறந்த நல்ல முத்தை வாங்குவதற்கு தன்னிடம் முதன்மையாக இருக்கின்ற மற்ற முத்துக்களை எல்லாம் விற்று இழப்பதற்கு துணிவது விண்ணரசுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை இந்த முத்து ஓமை வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப அதாவது இரண்டு ஓமைகளிலும் நாம் தெரிந்து கொள்வது, ஒரு இலக்க துணிவது, தேடி சென்று அதை பெற்றுக்கொள்வதை விட அதை இழக்க துணிவது, அதை பெறுவதற்கு இலக்கை துணிவது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகங்களில் இயேசு இந்த மண்ணுலகிலே படைத்த அனைத்தையும் நல்லதென கண்ட அவர் மனிதனிடத்தில் மட்டும் ஒரு குறையை கண்டுகிறார். என்ன? பாவம் செய்து விட்டோம், பாவத்தின் வழியாக கடவுளின் அருள் வாழ்விலே இணைந்திருக்க மறந்துவிட்டோம் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்விலே கடவுள் நம் அனைவரும் சிறப்பாக இந்த விண்ணரசுக்குரிய நிறைவாழ்வு உரிய மக்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் நமக்கு தொடக்கத்திலிருந்தே அழைப்பு விடுக்கிறார். அப்படி விடுத்த அழைப்பின் இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடவுள் தன்னுடைய ஒரே மகனை நாம் நிறைவுள்ளவராக வாழ்வதற்கு ஒரே மகனை இழக்க துணிகிறார். அவர் நம்மை தேடி வந்து நம்மை இழக்க துணிந்து நமக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இந்த விண்ணகத்தின் வாயிலை திறந்து வைக்கிறார். அதுதான் இந்த விண்ணரசினுடைய மதிப்பு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த விண்ணரசை பற்றி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த விண்ணரசினுடைய எல்லா பகுதிகளும் நமக்கு கடவுளுடைய அரசாட்சியை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக அமைகிறது என்பதிலே எந்த அளவும் மாற்று கருத்தும் இல்லை. ஆக இந்த விண்ணரசு பற்றிய நம்முடைய இந்த போதனையிலே கடவுள் நமக்கு இந்த புதையல் ஓமை வழியாகவும் முத்து ஓமை வழியாகவும் நமக்கு இருவரும் இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு, இந்த இயேசுவை அடைவதற்கு நாம் அனைத்தையும் துறக்க வேண்டும். அதுதான் நிறைவாழ்வு, அதுதான் இந்த ஆண்டவருடைய அரசாட்சியில் பங்கெடுப்பதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே ஒப்பற்ற செல்வம், அதுதான் ஆன்மாவிற்கு திருப்தியை, நிறைவை தருகிறது.
அப்போ நம்முடைய அந்த வாழ்விலே கடவுளுடைய முழுமையை அடைய வேண்டும். கடவுளுடைய முழுமையை அடைவதற்கு தடையாக இருப்பதற்கு என்னவென்னெல்லாம் அதை யோசித்து அதை நம்முடைய வாழ்விலே இழக்க துணிய வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே நமக்கு இயேசு தருகின்ற அந்த ஒரு சிந்தனையாக இருக்கிறது. திருப்பாடல் 103 இறை வார்த்தை 19 வாசிக்கிறோம். ஆண்டவர் தனது அரியணையை விண்ணகத்தில் அமைத்துள்ளார், மண்ணகத்தில் அவரது அரசு அனைத்தின் மீது பரவி இருந்தது என்று சொல்லுகிறோம். அப்போ அவருடைய அரசு என்பது இந்த மண்ணகத்தில் நம்முடைய குடும்பங்களில் நம் ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. அவருடைய திட்டத்திற்கு நாம் பல நேரங்களிலே அதை யோசிப்பது கிடையாது. அந்த விண்ணரசின் மறைபொருளை உணர்வதற்கான வாய்ப்பையும் தகுதியையும் இழக்கிறோம். எப்படி இழக்கிறோம்? இந்த பகுதி நம்முடைய ஒவ்வொருவருக்கும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த இயேசுவை நான் தேடி சென்று அவரை அடைவதற்கு எனக்கு தடையாக இருக்கின்ற என்னுடைய சாதாரண குடும்பம் தான். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க? எல்லா குடும்பங்களிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒன்று, அங்கு அன்பு குறைவாக இருக்கலாம், அதே போல மன்னிப்பு குறைவாக இருக்கலாம், விட்டு கொடுத்தல் குறைவாக இருக்கலாம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் குறைவாக இருக்கலாம். இப்படியாக புரிந்து கொள்ளுகின்ற நிலையை, அதாவது கடவுளுடைய அவரை தேடி சென்று இந்த நிறைவாழ்வுக்குரிய ஒன்றை நாம் அடைவதற்கு நமக்கு தடையாக இருப்பது பலருக்கு பல எண்ணங்களிலே ஓடிக்கொண்டிருக்கும். அதை முழுமையாக பெறுவதற்கு, அது நிறைவாகிவிட்டால் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த புதையலை கண்டவுடன் மகிழ்ச்சியோடு போய் தனக்குள்ள யாவற்றையும் விற்று மகிழ்ச்சியோடு போய் தனக்குள்ள எல்லாவற்றையும் இழக்க துணிகிறார். அப்போ ஒரு மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்றால், மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டும் என்றால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் இறையாட்சியினுடைய விழுமியங்களை குடும்பங்களிலே வாழ வைக்க வேண்டும் என்றால், குடும்பத்தில் இருக்கின்ற தடைகளை அதையெல்லாம் உடைத்தெறிய நம்மிடம் இருக்கின்ற தடைகளை இழக்க துணிய வேண்டும். இதெல்லாம் வேண்டாம், இதுதான் இறையாட்சிக்குரிய பண்புகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வார்த்தையாகவும் அவருடைய வழிகாட்டுதலாகவும் இருக்கிறது. ஆம், இயேசுவில் புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இப்படித்தான் வாழ்ந்த புனிதர்கள் அனைவரும். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய அன்னை புனித ஆரோக்கிய அன்னை கடவுளினுடைய நிறைவாழ்வை நோக்கி பயணித்தவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் தன்னுடைய வாழ்விலே அவர் அன்னை ஆண்டவர் கடவுளுடைய வார்த்தையை, கடவுளை, அந்த முத்தாகிய கடவுளை, அந்த புதையலாகிய கடவுளை நான் அடிமை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு, அடிமை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அதற்கு தடையாக இருந்த அவரிடம் எல்லாவற்றையும் ஒதுக்கி இழக்க துணிந்தார். இழக்க துணிந்ததன் காரணமாக அவர் நிறைவுள்ளவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இறைவனுடைய தாயாக, நம் அனைவருடைய தாயாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆம், புனித ஆரோக்கிய அன்பு பக்தர்களே, நமக்கு ஒரு நிறைவாழ்வை நோக்கி இந்த விண்ணரசின் மதிப்பை உணர்வதற்கு இன்றைய நாள் ஒரு உதவி செய்யும் என்றால், அந்த விண்ணரசின் மறைபொருளை நம்முடைய உள்ளத்திலே பதித்து, அந்த விண்ணரசின் மறைபொருளுக்கு நாம் விண்ணரசை அடைவதற்கு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் இறைவன் நமக்கு தகுந்த கொடைகளோடு அருளோடு நம் வாழ்வை சிறப்பான முறையிலே பயணிப்பதற்கு உதவி செய்ய நாம் அன்னை மரியாளிடம் பரிந்துரைய வேண்டுவோம். ஏனென்றால் தன்னுடைய வாழ்விலே அன்னை மரியாள் இந்த இயேசுவை அடைவதற்கு, எப்பொழுதும் கடவுளை அடைவதற்கு தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார். இறையாட்சிக்கு உட்பட்டு இறையாட்சியின் விழுமியங்களின்படி வாழ்ந்து காட்டியதன் காரணமாக அவர் இன்று நம் அனைவருக்கும் தாயாக இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. ஆம், புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இந்த விண்ணரசினுடைய மறைபொருளை, விண்ணரசின் மதிப்பை உணர்ந்து அதை இழக்க துணிய, என்னிடம் இருக்கின்ற தேவையில்லாத, என்னுடைய குடும்பத்திற்கு தேவையில்லாத, வாழ்வுக்கு தேவையில்லாத, பணி செய்கின்ற இடத்திற்கு தேவையில்லாத குணங்கள் எல்லாம் அகற்றி இழக்க துணிந்து என்னுடைய வாழ்வுக்கு நிறைவாழ்வு தருகின்ற ஒன்று அது இயேசு மட்டுமே, அது அவருடைய விழுமியங்களை வாழ்ந்து காட்டுவதில் மட்டுமே அடங்கியிருக்கிறது என்று சொல்லி இந்த திருப்பள்ளியிலே தொடர்ந்து வேண்டுவோம். நல்லாயின் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவராக.